Hi friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பார்க்க போற ரெசிபி வெங்காய சட்னி. வெங்காய சட்னி நல்ல பெஸ்டா நல்ல டேஸ்டா வேணும்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சட்னிக்கு. இப்போ சட்னி பண்றதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுல நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிற ஆகுறது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் ஆறியாச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போதும். சட்னி நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் கலர் மாறுறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 2 காஞ்ச மிளகாய் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான வெங்காய சட்னி ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை கூட எல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.